தொடர்பான அனைத்து விடயங்களிலேயும் பலாலி இளைஞர் யுவதிகள் ஆர்வத்தோடு கலந்து கொள்வதையும் நான் அவதானித்திருக்கின்றேன். எந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் துடிப்புள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அந்த சமுதாயம் வளர்ச்சியிலே அடியெடுத்து வைக்கும் முன்னோக்கி செல்லும் என்பது சந்தேகமில்லை. இந்த அழகான சமுதாயம் சிறப்பான சமுதாயமாக மாறுவதற்கு இளைஞர்கள் யுவதிகள் நீங்கள் எப்போதுமே உதவி செய்ய முடியும். எனவே இன்றைய நாள் ஒரு பெருமைக்குரிய ஒரு நாள். நாங்கள் இங்கே 3 மணிக்கு வந்திருந்தோம். அந்த எப்படி நேரம் போனதுன்றே தெரியவில்லை. அவ்வளவு நேரம் இங்கே அழகான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நம்மை என்றும் தந்திடும் ஏகம் போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞர் சோகம்.
தற்பொழுது விருந்தினர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். விருந்தினர்களை இன்முகத்துடன் வருக வருகவென வரவேற்பதில் பலாலி டொன் பாஸ்கோ இளையோர் ஒன்றியத்தினர் பெருமையுடன் கொள்கின்றனர். இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக கொடியேற்றல் நிகழ்வு. காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம் போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம் விதக்கிடும் விடுதலை தாகம் நம்மை என்றும் தந்திடும் வேகம் போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம் விதக்கிடும் விடுதலை தாகம் நம்மை என்றும் தந்திடும் வேகம் இளைஞர் நீ அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம் இதயம் இன்றும் என்றும் வாழும் போற்றும் எம் மன்னல் நீர் மனிதருமாமிக்கமே உம் பாதையில் அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம் காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம் போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம் விதக்கிடும் விடுதலை தாகம் நம்மை என்றும் தந்திடும் வேகம் போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம் விதக்கிடும் விடுதலை தாகம் நம்மை என்றும் தந்திடும் வேகம் இளைஞர் நீ அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட. விளக்கேற்றினை அருட்திரு பாலதாஸ் புரையன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் அருட்திரு தி. தேவராயன் அடிகளாரை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
அதனைத் தொடர்ந்து அருட்திரு மடத்தின் பத்திநாதர் அவர்களை மங்கள விளக்கமேற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக திருமதி டொரின் சைலாஜா அவர்களை மங்கள விளக்கமேற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ரொசான் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விஜயகுமார் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். திரு ப நிராஜ் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக அருட்திரு எஸ்.எம். சுதர்சன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக டொன் போஸ்கோ சார்பாக ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கர்த்தர்னா மன்றம் சார்பாக ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். தந்தை மகன் தூயாவின் பேராலயா. இன்றைய விழாவின் தலைவர் அவர்களே, பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, அர்ப்பணி சபை உறுப்பினர்களே, கடற்றொழிலாளர் சங்க உறுப்பினர்களே, விண்மீன் விளையாட்டுக் கழக உறுப்பினர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இளைஞர் யுவதிகளே, பொதுமக்களே, சிறுவர் சிறுமியர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய விழாவில் இந்நேர வந்தனங்கள் பல கூறி வரவேற்பதில் பேருவகை அடைகின்றேன். உயிர்ப்பு பெருவிழாவை முன்னிட்டு எமது பங்கிலே வருடந்தோறும் புனித டொன் போஸ்கோ இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உயிர்த்த ஞாயிறு விளையாட்டு விழாவை இன்று நாம் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். எம்முடன் கலந்து எம் அழைப்பை ஏற்று இவ்விளையாட்டு
வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எத்தனை வேலைப்பளுக்கள் இருப்பினும் எமக்காக தமது நேரத்தை ஒதுக்கி எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து இன்றைய விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அர்ப்பணி பாலதாஸ் பிராயன் அடிகளார் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். எமது அனைத்து நிகழ்வுகளிலும் அதிக அக்கறை செலுத்துகின்ற எமது மதிப்பிற்குரிய முன்னாள் பங்கு தந்தை அர்ப்பணி தி தேவராஜன் அடிகளாரை இருகரம் கூப்பி வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். இன்றைய விழாவிற்காக தமது இறைவனிகள் மத்தியில் இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இளைவாலை மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இயக்குனர் அர்ப்பணி மடுத்தீன் பத்திநாதர் அடிகளார் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். எந்த நேரத்திலும் எந்த வழியில் என்றாலும் எமது வளர்ச்சிக்காக தோளோடு தோளாக நின்று எம்மை வழிப்படுத்தி வரும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அர்ப்பணி SM சுதர்சன் அடிகளார் அவர்களை பசுவை நாடு கண்டுகளாய் நின்று வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் எமது கிராம உத்தியோகத்தர் திருமதி டொரின் சைலஜா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் வைத்தியர் திரு ரொசான் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தொடர்ந்து இவ்விளையாட்டு நிகழ்வில் மகிழ்வுடன் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் பலாலி வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் திரு விஜயகுமார் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். இவ்விளையாட்டு நிகழ்வில் தாமும் மகிழ்ந்து எம்மை மகிழ்விக்க வந்திருக்கும் இளவாலை மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய தலைவர் செல்வன் நிராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் வள்ளலாய் மடுமாத ஆலயம், ஆண்டனிபுரம் புனித வனத்து அந்தோணியார் ஆலயம், பலாலி புனித ஆரோக்கிய மாத ஆலய அர்ப்பணி சபை அங்கத்தவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். தொடர்ந்து இவ்விளையாட்டு விழாவில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் வள்ளலாய் பலாலி கடற்றொழிலாளர் சங்க உறுப்பினர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விளையாட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உறவு பால உறுப்பினர்கள், விண்மீன் விளையாட்டு கழக உறுப்பினர்கள், கிருபாலேன உதவியாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் நாம் பேருவகை அடைகின்றோம். மேலும் விளையாட்டு விழாவில் கலந்து தாமும் மகிழ்ந்து எம்மையும் மகிழ்விக்க வந்திருக்கும் பெற்றோர்கள், பெரியோர்கள், நலன் விரும்பிகள், இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர் சிறுமியர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. இருக்கின்றது. இன்னும் இன்றைய நாள் இந்த விழாவுக்கு எத்தனையோ நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீர்கள், ஒன்று கூடியிருப்பீர்கள். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான நிலையாக இருக்கின்றது. ஆகவே உயிர்ப்பு பெருவிழாவை முன்னிட்டு இக்கிராம மக்கள் அனைவருமே ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருப்பது பாராட்டுதற்குரியது. இன்று எல்லோருடைய மனங்களிலேயும் பலவிதமான ஆதங்கங்கள், நிச்சயமற்ற சில எதிர்பார்ப்புகள், உலகத்திலே எத்தனையோ போர்கள், இயற்கை அழிவுகள் என்று எங்களுடைய மனங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இவ்வாறான இந்த நிகழ்வுகள் ஓரளவு நாங்கள் எங்களுடைய மனங்களில் இருந்து மகிழ்ச்சியாக இருக்க உதவுகின்றன. எனவே நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த முயற்சி பாராட்டுதற்குரியது. நான் சக்கோட்டையிலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஈஸ்டர் அன்று சக்கோட்டையிலும் அடுத்த ஞாயிறு பொலிகண்டியிலும் இந்த விளையாட்டு போட்டிகளை நடாத்திய பொழுது இங்கிருக்கின்ற பல இளைஞர் யுவதிகள் சிறுவர்களாக இருந்ததை நான் பார்த்தேன். இப்பொழுது நீங்கள் ஆளுமை உள்ளவர்களாக வளர்ந்து இந்த விளையாட்டு நிகழ்வுகளை முன்னெடுப்பதை பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை கூறுவதோடு எங்களுடைய இளவாலை மறைக்கோட்ட ஒன்றியத்தினர் அல்லது எங்களுடைய மறைமாவட்டம் முன்னெடுக்கின்ற இளைஞர் சம்பந்தமான அனைத்து விடயங்களிலேயும் பலாலி இளைஞர் யுவதிகள் ஆர்வத்தோடு கலந்து கொள்வதையும் நான் அவதானித்திருக்கின்றேன். ஆகவே அதற்காக உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை மீண்டும் கூறிக்கொண்டு இவ்வாறான இந்த
விளையாட்டு நிகழ்வுகள் ஒன்று கூடல்கள் மென்மேலும் வளரவும் நீங்கள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றும் நல்ல ஆசை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய விழாவுக்கு பிரதம விருந்தினராக வருகின்ற யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு தலைவர் அது பயனர்களே, அதுபோல இளவாளை மறைக்கோட்ட இளையர் ஒன்றிய இயக்குனர் பாதப்பாட்டியர்களே, இப்பகுதி பங்கு குழு சுதர்சன் அவர்களே, இங்கே வருகின்ற முக்கியமாக புதிய கிராம சேவையாளர், பழகிவிட்ட பள்ளிக்கூட அதிபர் மற்றும் ஒன்றிய இளைஞர் ஒன்றிய தலைவர் இளவாலை மறைக்கோட்டை ஆகியவர்கள் எல்லோரையும் இங்குள்ள பெற்றோரையும் பெரியவர்களையும் அன்போடு வரவேற்று இந்த விழா சிறப்பிக்க நிறைய அருள் தோன்றியிருக்கின்றோம். உங்களுடைய பிரச்சனை முக்கியமானது. எந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் துடிப்புணர்களாக இருக்கின்றார்களோ அந்த சமுதாயம் வளர்ச்சியிலே அடியெடுத்து வைக்கும் முன்னோக்கி செல்லும் என்பது சந்தேகமில்லை. இளைஞர்கள் சோர்ந்து போய் ஒன்றாக இணையாமல் தான் ஒரு போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த சமுதாயத்தின் எதிர்காலம் மோசமானதாக இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இங்கே நூல்மொழியற்றமாக வந்து படித்தவங்க காலத்திலே அந்த கால பிரச்சனைகள் காரணமாக குறிச்சி ரீதியாக கோவில் ரீதியாக பிரிந்து செயற்படுகின்ற ஒரு போக்கு இருந்தது. அவை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது பங்கு இளைஞர் ஒன்றியமாக, அதாவது எல்லோரையும் உருவாக்கியதாக செயல்படுகின்ற இந்த முயற்சியை பார்க்கின்ற பொழுது, இந்த பாவை பார்க்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். இளமை துடிப்புள்ளது, வளமை உள்ளது, ஆற்றல் மிக்கது, இவற்றையெல்லாம் நெறிப்படுத்தி செயல்பட்டால், ஒன்றாக செயல்பட்டால் சமுதாயம் முடியும் என்ற மகிழ்ச்சியோடு உங்கள் எல்லோரையும் மூன்று முறை இங்கே நடக்கவே இருக்கின்ற நிகழ்வுகள் ஊடாக மற்ற கவலைகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் மறந்து கொஞ்ச நேரமாவது மகிழ்ச்சியோடு கிராம உணர்விலே ஒன்றாக சமுதாய முன்னேற்றத்தில் ஈடுபடுகின்ற மக்களாக செயல்பட உங்களுக்கு ஆற்றிருக்கின்றேன். வணக்கம். இருக்கிறது. இளைஞர்கள் யுவதிகள் முன்னின்று இந்த நிகழ்ச்சியை, இந்த விளையாட்டு நிகழ்வை நடாத்தி கொண்டிருப்பதை விட்டு பெருமை அடைகின்றேன். இவ்வளவு சிறப்பான விதத்திலே அவர்கள் ஒழுங்கமைத்து எல்லாரையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை நடாத்துவது என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம். அதற்கு முதலிலே எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகளுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். சிறப்பாக ஒரு சமுதாயத்திலே, ஒரு நாட்டிலே, இந்த தேசத்திலே, இந்த உலகத்திற்கு மிகவும் முக்கியமான பருவம் இளமை பருவம். அதில் இளைஞர்கள் யுவதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் மிகவும் சாதிக்க துடிப்பவர்கள், சாதனையாளர்கள், எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கக்கூடியவர்கள். இந்த பருவம் மீண்டும் எங்களுக்கு கிடைக்கின்ற பருவம் அல்ல. எனவே சிறப்பான விதத்தில் அதை ஒழுங்கமைக்கின்ற ஒரு தன்மை, அதனை நெறிப்படுத்துகின்ற தன்மை, எல்லாவற்றையும் இங்கே பார்க்கிற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு திறமையான இளைஞரும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்துக்கு நாங்கள் வருகிற போது ஒரு அனௌன்சிங் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சகோதரன். அவரோடு இணைந்து இங்கே 2 பேர் இந்த அறிவித்தல் நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக முன்னின்று நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு தலைவராக ஒருவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா இளைஞர்கள் யுவதிகளும் இந்த நிகழ்ச்சிகளை, இந்த நிகழ்வை மிகவும் தத்ரூபமாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் பார்க்கிற போது அதுக்கு பின்னால் இந்த இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் முழு உடல் உழைப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே அர்த்தம். அதனாலேயே மீண்டும் ஒரு தடவை இந்த இளைஞர்கள் யுவதிகளுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் நான்
தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும், வயது முதிர்ந்தவர்கள் தொடக்கம் எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இதற்கு முதுகெலும்பாக இருந்தவர்கள் எங்களுடைய பலானி பங்கினுடைய இளைஞர்கள். அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு, இளைஞர் ஜுவதிகளாக செயல்பட்டு ஒரு பெரிய நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆளுமை வளர்ச்சி மாத்திரமல்ல, இதன் தலைமைத்துவ பண்பும் எல்லாருக்கிடையிலும் சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே ஒரு வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிற போது இளைஞர்கள் ஜுவதிகள் தங்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படின்னு சொன்னால், தங்களுக்கு தேவையான விடயத்திலே தங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கின்றனவோ அதிலே தாங்கள் சிறப்பாக வளர்ந்து தங்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது அந்த சமூகத்துக்கு அவர்களினாலே எவ்வளவோ பிரயோசனம் கிடைக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சிறப்பான நிகழ்வு தான் இன்றைக்கு நடக்கின்ற இந்த விளையாட்டு நிகழ்வு. இந்த விளையாட்டு நிகழ்வு மாத்திரமல்ல, இன்னும் பல நிகழ்வுகளை நீங்கள் நடத்த வேண்டும், கலை நிகழ்வுகளை நடத்த வேண்டும். பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கின்றன. எனவே அவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இளைஞர் ஜுவதிகளாக செய்கின்ற போது ஒரு சமுதாயம், இந்த அழகான சமுதாயம் சிறப்பான சமுதாயமாக மாறுவதற்கு இளைஞர்கள் ஜுவதிகள் நீங்கள் எப்போதுமே உதவி செய்ய முடியும். எனவே இன்றைய நாள் ஒரு பெருமைக்குரிய ஒரு நாள். நாங்கள் இங்கே 3 மணிக்கு வந்திருந்தோம். அந்த எப்படி நேரம் போனதுன்றே தெரியவில்லை. அவ்வளவு நேரம் இங்கே அழகான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அத்தோடு எல்லா பிள்ளைகளும் மிகவும் சிறப்பாக தங்களை ஆயத்தம் செய்து இந்த நிகழ்வுக்கு தங்களை முற்றுமுழுதாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். எனவே உங்களுடைய வளர்ச்சியை கண்ட பெருமையாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் வளர வேண்டும். அத்தோடு ஒரு சில இளைஞர்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் இந்த இளைஞர் குழுவோடு சேராமலும் வெளியில இருக்கிறது போல தெரிகிறது. எல்லாரும் இணைந்து ஒன்றாக செயல்படுகிற போது ஒரு பலமான ஒரு இளைஞர் குழுவாக மாறும். அந்த பலமான இளைஞர் குழுவாக இருக்கிற போது அதற்குள்ளே இருக்கிற திறமைகள் இன்னும் அதிகமாக வெளிப்படும். அப்போது நாங்கள் எல்லாருமாக ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்படுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மீண்டும் ஒரு தடவை என்னையும் இங்கே அழைப்பதற்காக பங்கு தந்தைக்கும் இந்த டான் பாஸ்கோ இளைஞர் குழுவுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களுடைய உயர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எப்போதுமே இறைவனுடைய வல்லமை இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு, எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை நாங்கள் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு, ஜாழ் மறை மாவட்டத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் உண்மையிலே மிகவும் வித்தியாசமானவர்கள். என்னோட நாங்கள் இந்த இலங்கையிலே நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் போகின்ற போது எங்களுடைய யாழ் மறை மாவட்ட இளைஞர்கள் ஜோதிகள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அப்போது மற்ற குருக்கள், ஆயர்கள், மற்ற இளைஞர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், எப்படி ஃபாதர் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று நான் பார்த்தால், நாங்கள் எல்லாவற்றிலையுமே சிறப்பான திறமை உள்ளவர்களான ஒரு இளைஞர்கள் யுவதிகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அதற்கு ஒவ்வொரு பங்கும் சிறப்பாக உதவி செய்ய வேண்டும். இங்கே பார்க்கிற போதுமே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பங்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த இளைஞர்கள் யுவதிகள் தாங்களே முன்னின்று தாங்களே இந்த சிறப்பான நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். உங்களுடைய வளர்ச்சியிலே முயற்சியிலே மகிழ்ச்சி கொண்டு மீண்டும் ஒரு தடவை எல்லாருக்குமே நன்றியை கூறிக்கொண்டு, இன்னும் பலர் நீங்கள் வெளியில இருக்கிறீர்கள், பல இளைஞர்கள் யுவதிகள், அவர்களும் இந்த இளைஞர் குழுவில் இணைந்து செயல்படுமாறும், ஒன்றிணைந்து செயல்படுகிற போது, ஒற்றுமையாக செயல்படுகிற போது இன்னும் பல விடயங்களை நீங்கள் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, கனிவுடன் ஏ
முதலாம் இடம் வலஸ் கலைஞர். முதலிடத்தை பெற்றவர் டொன் பொஸ்கோ இளைஞர் ஒன்றியம் நடத்திய உங்கள் பிள்ளைகளை நேரத்தை கருத்து தரம் 2. மூன்றாம் இடம் ஆனா ஜசின். 3ஆம் இடம் ஆனா அனுரோகி. தரம் 3 ஆண்கள். 3ஆம் இடம் ஜானா ஜசின். 2ஆம் இடம் மே துஷார். முதலாம் இடம் அடுத்ததாக தரம் 4 பெண்கள். ஆண்கள் 3ஆம் இடம் ஜெய்னா ஸ்வீந்தன். 2ஆம் இடம் சூனா ஆரிஸ். முதலாம் இடம் ஜெய்னா. மதுமிலன். செல்வ உலகராசா, அனன்ராஜ், அஞ்சலி அருள்தாஸ், வசீகர் ஆகிய जेनिफर, तर्सिका, मयूरिका।
இந்த போட்டிக்கு நடுவர்கள் முதலாம் இடம் கீனா மரியூர். மூன்றாம் இடம் பானா அக்ஷயா. தரமட்டு மாணவர்களுக்கான விளையாட்டாக இடுப்பில் கட்டிய பலூனை உடைத்தல். தரமட்டு மாணவர்கள் உடனடியாக மைதானத்துக்கு வரவும். இடுப்பில் கட்டிய பலூனை உடைத்தல். இடுப்பில் கட்டிய தனது பலூனை பாதுகாத்து மற்றவர் பலூனை உடைத்தல். இதோ தரையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் முதலாம் இடம் ரவி கொண்டிருக்கின்றது. முதலாம் இடம் சின்னவர். மாணவர்களுக்கான விளையாட்டு தற்பொழுது மைதானத்தில் இடம்பெற காத்திருக்கின்றது. இடுப்பில் கட்டிய பலூனை உடைத்தல். கல்மீன் என்பது சரியான பதில். அதற்கான பரிசிலை வாங்கி கௌரவிக்குமாறு தேவராஜன் ஃபாதர் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். இன்னும் பார்வையாளருக்கு நிறைய கேள்விகள் நம்மிடம் இருக்கின்றன. நீங்கள் இணையதளம் ஊடாக பார்வையிட முடியும். மைதானத்திற்கு வெளியே தயாரிலே இருக்கிறது. 15 மாணவர்கள் மைதானத்திற்கு வெளியே தயாரிலே இருக்கிறது. இரண்டாம் இடம் அவிசா. தொடர்ந்து சௌவானம், அக்ஷனா, சானியா, கேதா.